இல்லக்கா, வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன்க்கா. அம்மா தம்பி அதான் கேட்டான். பாப்பா இனிமேதான் சாப்பிடணும். பாப்பா அக்கா இருக்கா, அதை கூப்பிடுறேன் இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இதை கூப்பிடுறேன்க்கா. ஏங்கத்த பொண்ணுக்கு ஒரு போன் போட்டு கூடம்மா. செல்லுல ரீசார்ஜ் இல்லைங்கத்த, அதனால போன் போட முடியாதுங்கத்த யாருக்குமே. இப்ப பேசுனேன். அது அவங்க போன் பண்ணா நம்ம பேசலாம், நம்மளா போட முடியாதுங்கத்த. சரி. சொல்லுக்கா. என் மாமியார் வந்து போன் போட்டு கொடுக்க சொன்னாங்க. காசு இல்லைன்னுட்டு, இல்லைன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. போன் போட்டு கூடம்மா. இந்த சமையல் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்காங்க, அது முடிஞ்சோன்னு போட்டு தரேன் இருங்க. பாட்டுலாம் ஆமா, அது சமையல் வீடியோல பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சிருக்காங்க. அத்தா, நான் போய் பக்கத்துல இருந்து மிளகா மல்லி அரைச்சிட்டு வரேன், வீட்டை பாத்துக்குங்க. அம்மா சின்னத்துக்கு ஒரு போன் போட்டு கொடுத்து போயம்மா. இது செல்லு அங்க போய் எனக்கு அர்ஜென்டா இருக்காது, போன் பண்ணா நான் என்ன பண்றது? நான் வந்து போட்டு தரேன் இருங்க, வீட்டை பாத்துங்க. சரி. இது வரைக்கும் போனு பேசுது, உங்க அக்கா தங்கச்சிக்கு போடுது, அவங்க அம்மாவுக்கு போட்டு பேசுது, யாராருக்க போட்டு பேசுது. நம்ம போட சொன்னா காசு இல்லைங்குது, வீடியோ பார்க்கணுங்குது. அப்புறம் என்னன்னாக்க வெளியில போறாங்குது. நம்ம ஒரு போன் அக்கா தங்கச்சி பேச முடியல, ஒரு பொண்ணோடு பேச முடியல. வீட்டில் போனை வச்சுருந்து அக்கம் பக்கமா போய் பேச முடியும்? ஃபோனை கையில் பார்த்துட்டாலே போதும், ஃபோனை போட்டு கொடு, ஃபோனை போட்டு கொடுன்னு. ஃபோனை போட்டு கொடுத்தா நம்மளை பற்றி குறை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம் பொண்ணுகள்கிட்ட தங்கச்சிக்கிட்டலாம். அதனால தான் ஃபோன் போட்டு கொடுக்குறதே இல்லை.